அண்ணி, அண்ணன், அவனுக்கு ஒரு பிள்ளை. பர்மா, யுத்தம், அண்ணன், அவன் பிள்ளை. ஏன் நான் அந்த பிள்ளையாக இருக்கக்கூடாது? சாம்ராஜ், சகுந்தலா, பர்மா, 1922. சகுந்தலா, சாம்ராஜ். இவன்தான் விஜயாவின் அண்ணா. அந்த அண்ணாவின் மகன் நான். விஜயா எனக்கு என்ன வேண்டும்? அத்தை. அத்தை மகள் யாருக்கு சொந்தம்? எனக்குத்தான் சொந்தம். பலே, கோட்டையை பிடித்து விடலாம் போல் இருக்கே. டாக்டர், என்ன டாக்டர், ஏன் நீங்க இப்படி ஆகுறீங்க? என்ன நடந்தது சொல்லுங்க டாக்டர். இத்தனை நாளா எங்க அப்பா அம்மாவை மறந்துருந்தேன். இன்னைக்கு உங்களால ஞாபகத்துக்கு வந்தது. நினைச்சேன். அழுகிறேன். அழாதீங்க டாக்டர். ஆனா பிறந்த நீங்களே எப்படி அழுதா என்னை போல பெண்ணா பிறந்தவங்க என்ன செய்வாங்க? அழாதீங்க டாக்டர். நாம இன்னைக்கு எல்லாம் தான் அழுதோம். செத்தவங்க திரும்பியா வரப்போறாங்க. அழாதீங்க டாக்டர். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டாடு வரமாட்டாங்கன்னு சொல்றது உண்மைதான். என்ன செய்யறது? இந்த மனசு கேக்குதா? கேக்குதா? அதுல எல்லாரும் சாகுறாங்களே, அதே மாதிரிதான் எங்க அப்பா அம்மா செத்தாங்களா? இல்ல எப்படி? உட்காருங்க டாக்டர், உட்காருங்க. என்னத்தம்மா உட்காருது? ரெங்கூன் நகரமே தூங்கி வளைஞ்சுகிட்டு இருந்தது. நானும் எங்க அப்பாவும் சூரத் பஜாரத்துக்குள்ள போய்கிட்டே இருந்தோம். ஆயச்சங்கலர ஆரம்பிச்சுட்டது. ஐயோ, நாங்க ஷெல்டருக்குள்ள போய் மறைகிறதுக்கு முன்னாலே பாழா போன ஜப்பான்காரன் பிளேன்ல பறந்து வந்து திடீர் திடீர்னு குண்டு மேல குண்டு போட ஆரம்பிச்சுட்டான். திடீர்னு எங்க எதிர்த்தா போல ஒரு சத்தம், தப்தமால். அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எங்க அப்பா விஜயா விஜயா உன்னை எப்ப பார்க்க போறேன் விஜயான்னு கத்திக்கிட்டே பிராணனை விட்டார். உங்க அம்மாவுக்கும் என் பேர் தானே? அதானே இல்ல, எங்க அம்மா பேரு சகுந்தலையாச்சே. சகுந்தலையா? அப்பா பேரு? சாம்ராஜ்யம்மா. சாம்ராஜ். சாம்ராஜா? நிஜமாவா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், என்னால நம்பவே முடியலையே. உங்களை நம்பவாமா சொல்றேன்? என்னமோ என் வயிற்றுல பெத்த தாய்கிட்ட சொல்ற மாதிரி சொல்றேன். அப்புறம்? அப்புறம் என்ன? பர்மாவும் வேண்டாம், பாழா போன பணமும் வேண்டான்னு என்னையும் கையில பிடிச்சிட்டு இந்தியாவை நோக்கி புறப்பட்டாங்க. வழியெல்லாம் ஒரே மலை. அந்த மலையில நானும் எங்க அம்மாவும் நடக்க ஆரம்பிச்சோம். பசியின் கொடுமையால தள்ளாடி வந்த எங்க அம்மாவை பாழா போத கல்லு காலை வாரி விட்டுடுது. அப்புறம்? அப்புறம் என்ன? எங்க அம்மா போனவங்களே தான். கங்கையில் கரைக்க கூட ஒரு எலும்பு. ஐயோ அண்ணா, அண்ணா, கடைசியில உங்க அது எப்படி ஆகணும்? அண்ணியாவது இங்க விட்டுட்டு போங்கன்னு நான் படிச்சு படிச்சு சொன்னேனே, கேட்டீங்களா? ஐயோ அண்ணா, அண்ணா. அண்ணாவா? இது நம்ம கதையா இருக்கு? கதையிலடா என் கண்ணு, எல்லாம் நிஜம்தான்டா. அன்னைக்கு உன் அப்பா விஜயா விஜயா நடிச்சுக்கிட்டான்னு சொன்னியே, அந்த பாவை வேற யாரும் இல்லடா, நான் தான்டா.
அவருக்கு என் மேல அவ்வளவு உயிரிடா. அப்போ நீங்க என் அத்தையா? ஆமா அத்தை. அத்தை, இத்தனை காலமா எனக்கு தெரியாம போச்சத்தை. இனிமே 5 நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் அத்தை. இனிமே நீங்க தான் எனக்கு சகலது அத்தை. அத்தை, இத்தனை காலமா உங்களே இன்னாருன்னு தெரியாம போச்சத்தை. அழாதடா என் கண்ணு, அழாது. இதான் மிஸ்டர் ராஜமாணிக்க வீடு. அப்ப நான் வரட்டுமா? தேங்க்ஸ். நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணும். வாங்க. நமஸ்காரம் பண்ணம்மா. எங்க ஒரு பாட்டு பாடமா கேட்கலாம்? பாடு லட்சுமி. இசை பாடி வாழ்வின்ப சுவை காணுவோம், இசை பாடி வாழ்வின்ப சுவை காணுவோம். இளம் தென்றல் போல் பாரினில் ஈடில்லாத தாய் தமிழில் இசை பாடி வாழ்வின்ப சுவை காணுவோம். இளம் தென்றல் போல் பாரினில் ஈடில்லாத தாய் தமிழில் மின் மழை தன் கடல் அலை போலவே மின்மேகும் தான் தேன் மேவும் வண்டாய் செந்தமிழ் மின் மழை தன் கடல் அலை போலவே மின்மேலும் தான் தேன் மேவும் வண்டாய் செந்தமிழ் இசை பாடி வாழ்வின் பசுவை காணுவோம். மாங்குயில் போல் மகிழ்ந்தே அன்பாலே மாற்றியாய் மலை வீழ் புனல் போலே. மாங்குயில் போல் மகிழ்ந்தே அன்பாலே மாற்றியாய் மலை வீழ் புனல் போலே. பாங்கிசை உயிர் நாத பண்பானதே பாங்கிசை உயிர் நாத பண்பானதே. பாங்கிசை உயிர் நாத பண்பானதே. படை கண்டஞ்சும் விஷ பாம்பு ஆடுமே பாடுவோம் தாய் தமிழில் இசை பாடி வாழ்வின் பசுவை காணுவோம். ராமதனி இசை பாடி சதனி தனி தமத கமதனி இசை பாடி நீ சரி தனி தாமதனி தனி தாமத காமதனி இசை பாடி சதனி தனி சகரி நிரி சதனி மதனி கரி கரி தனி மதனி கரி இசை பாடி வாழ்வின் பாப்பதபதமா பததமகமனி நிதனி மததமகரி நீரி கமதமகரி நிதனி தமகமதனி தானி கமதனி கரி இசை பாடி வாழ்வின் சுவை காணுவோம். இளந்தென்றல் போல் பாரினில் ஈடில்லாத தாய் தமிழில் இசை பாடி வாழ்வின் சுவை காணுவோம். என்ன செல்வம் இது? நீங்க இன்னும் உங்க வீட்டுக்கு போவே இல்லையா? போயிட்டு தான் வந்தேன். போயிட்டு எதுக்கு திரும்பி வரணும்? உனக்காக தான். ரொம்ப அழகாத்தான் இருக்கு. யாராவது பார்த்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. என்னமோ சொந்த வீடு மாதிரி கோட்டை கிட்ட எல்லாம் கட்டி போட்டுக்கிட்டு உங்க செல்வம். என்ன ஊகம்? இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? இல்லன்னா உங்களுக்கு முன்னால உங்க ஷூ வெளியே போயிடும். ஐயா வேணாம் வேணாம், நானே போறேன். என்ன தங்கம், நம்ம லட்சுமி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா என்ன ஆனா? அவங்க கேட்கிற நகை நம்ம சக்திக்கு மீறியதா இருக்கு. என்ன வேணுமா? வயர் நெக்லஸ் தங்க வட்டியானும் வேணுமா? இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட 7,000 வந்துடும் போல இருக்கு. அதுக்கு மேல கல்யாண செலவு, வெளி பாத்திரம், கட்டில், பீரோ இதெல்லாம் வாங்கணும். நம்மளால முடியாது தங்கம், முடியாது. எல்லாம் முடியும். பிள்ளையாண்டனை பார்த்ததுமே இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நம்ம லட்சுமிக்கு ஏத்தாப்புல அவன் எப்படி இருக்கான், நீங்க போய் அவங்க கிட்ட அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அனுப்புங்க. எப்படியாவது முடிச்சிடுவோம். அப்ப சரி. நம்ம செல்வத்தை இங்க காணோம். இது என்ன கோலம் செல்வம்? இவ்வளவு நாள் எங்க இருந்தே நீ? வெளிய ஏன்
நான் என்ன செய்வேன் சித்தி? இதோ நிக்கிறாங்களே வீட்டுக்கு சொந்தக்கார அம்மா, இவங்க என்ன உள்ள விட்டா தானே. சித்தியா? நல்ல பிள்ளை நீ. லட்சுமி கலாட்டா பண்ற மாதிரி இந்த பிள்ளை கலாட்டா பண்ணிட்ட போல இருக்கு. வா வா, டிஃபன் ஆறி போறது. மிஸ்டர் பாஸ்கர், நம்ம வந்த நேரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேரம். வடிசே எஸ் ஏமா நீங்களா? குட் மார்னிங் மிஸ்டர் குமார். குட் மார்னிங். குட் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். மிஸ்டர் குமார், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இந்தியா இந்தியா தான், லண்டன் லண்டன் தான். என்ன இல்ல, லண்டன்ல எந்த வெள்ளக்கார பசங்களாவது இந்த ஆப்பிள் தோலை சீவறதுக்காக தன்னுடைய அருமையான நேரத்தை போக்கிக்கிட்டு இருப்பானா? அந்த நேரம் தானே அவனுக்கு பணம். எக்ஸாக்ட்லி. பின்ன சீவாமா எப்படி சாப்பிடுவாங்க? அப்படி கேளுங்க. இதுதான் லண்டன் ஸ்டைல். இதுதான் அமெரிக்கன் ஸ்டைல்ஸ். எங்க உங்களை 2 நாளா காணோம்? இதுவா, நம்ம வீட்டு மாட்டுக்கு சீக்கு வந்துட்டுது. அத காட்டுறதுக்காக ஒரு வைத்தியர்கிட்ட கொண்டு போனோம். ஆமா ஆமா. அந்த வைத்தியர் யாரான்னு பார்த்தா மிஸ்டர் லை. நாங்க அப்படி மலைச்சிட்டோம். ஆமா, A1 டாக்டர்னு சொல்லி, மாட்டு டாக்டர்னு சொல்லி ஊரெல்லாம் ஒரே பேர். நம்ம லை டாக்டர். நோ டாக்டர், டாக்டர். ஆமா, ஆமா, மாட்டு ஆமா. வைத்தியர். ஆமா மாட்டு வைத்தியரா? ஆமா, நாங்க அப்படி ஸ்டன் ஆயிட்டோம். ஒண்ணுமே புரியல. அந்த மாட்டு வைத்தியர்கிட்ட நீங்க உடம்ப காட்டிக்கிறது நல்லா இல்ல, எங்களுக்கு என்ன பிடிக்கல. ஆமா, அவ்வளவுதான், திருடும். அப்புறம் மாட்டுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஆமா ஆமா. வா திருமல. கவனிச்சுட்டானோ? ஹலோ மிஸ்டர் லண்டன். ஓ ஹலோ மிஸ்டர் அமெரிக்கா. என்ன சார் வலிக்குது? வலிக்கு முடிய அடிக்கிறீங்களே என்னத்துக்கு? என்ன சிரிக்கும்படியா அடிப்பாங்க? எது? என்னடா முறைக்கிற? என்ன சார் ஏன்? என்ன என்ன ஏய், இருங்க என்ன இருங்க சொல்ற? இருங்க என்ன சொன்ன? விடுங்க சார். விஷயத்தை சொல்லிட்டு. என்ன என்ன என்னது? என்ன சொன்ன இப்போ? என்ன சொன்னோம்? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? யாரா மாட்டு வைத்தியன்? மாட்டு வைத்தியனா? யாரு? எங்க? எப்போ? என்ன யார் சொன்னா? டேய், பேசாதடா. என்ன கேள்விக்குறி போடுற? என்ன? யாரா சொன்னா? சார் சார் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. என்னது? ரெஸ்பெக்ட் கொடுங்க. கொடுக்கறோம் கொடுக்கறோம். சார் ஃபேஸ்ல பட்டுனா பர்சனாலிட்டி போயிடும். அடிக்காதீங்க நீங்க. என்னது பர்சனாலிட்டி? Personality. இப்ப என்ன இருக்கிறதா அர்த்தமா? டேய், போடா சிஸ்டர், போடா. கொஞ்சம் மேனேஜ் கொடுங்க. சார் சார் லண்டன் அடிக்காதீங்க, தாக்கு பிடிக்காது. ஆமா. அமெரிக்கா தாங்காது, அமெரிக்கா தாங்காது. ஆ? என்ன சொன்ன? ஏய், உங்க வீட்டு மாட்டு வைத்தியம் இப்படித்தான் இருப்பானா? போடா வெளியே. போறோம். நீங்க யாருன்னு கேக்குறியா? பதில் பேசாதடா. 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 பேசல பேசல. வெளியே போ. சரி போறோம் போறோம். யாரு போக மாட்டேன்னு சொன்னது? போறோம். போ வெளியே. சார் இவ்வளவு நாளா அதனால நாங்க அமெரிக்கா போய் சேரணும். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிளைனுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். என்னது? பிளைன்ல கைய காட்டாதடா. பிளைன்ல போயிடலாம். லைன்ல அச்ச ஆபீஸ்ல அடிக்க சொல்லிருக்கேன். சரி போங்கடா வெளியே. வேண்டாம், ஒரு வியூக்கு கார். எழுத சொல்லிருக்கேன். போங்கடா. போறோம் சார். ஒரு கட்ட ச்சே. போங்கடா ஜோக்கர் பசங்களா. ஜோக்கர் பசங்களா? டூ மச். ஏன் செல்வம், நீங்க சைக்கிளை வீட்டுல விட்டுட்டு வந்திருந்தா நம்ம 2 பேரும் கார்லயே போயிருக்கலாமே. பரவாயில்ல மாலதி, உலகத்துல எத்தனையோ பேர் கால் கெடுக்க நடந்து போறாங்க. நான் இந்த சைக்கிள்லயாவது போறேனே, அதுவே போதும். சரி வாங்க காலேஜுக்கு போவோம். நீ முன்னால போ, நான் வர்றேன். இன்னைக்கு இருக்கா போல என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சும்மா சொல்லிட்டு ஆச்சா? செய்யற சீர அதுக்கு ஏத்தா போல செய்ய சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு
எதுக்கு சித்தி? அத்தாவும் பாத்திர கடையா வைக்க போறார். சும்மாரு செல்வம், இப்ப அவர் வெறும் பிள்ளை இல்ல, மாப்பிள்ளை. கோச்சிக்குவார். அக்கா தான் இருக்கு அவரை சமாதானப்படுத்த. ஏதோ எங்களால முடிஞ்ச வரையிலும் செஞ்சிருக்கோம். கூடுதலா இருந்தாலும் குறைச்சலா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு எங்களை கௌரவிக்க வேணும். அது சரிங்க, கடைசியில பையனை சும்மா விட்டுட்டீங்களே. அவன் போக்குவரத்துக்கு கேவலம் ஒரு மோட்டார் பைக் கூட வாங்கி கொடுக்க கூடாது. மன்னிக்கணும், இப்ப எனக்கு வசதி இல்ல. இன்னொரு 3 மாதமாவது பொறுத்தா. அப்புறம் 6 மாசமாவது ஆகட்டும்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? அதென்னமோ எனக்கு தெரியாது. அப்படின்னா நீங்க பொண்ணு உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரியே நாங்க பையனை அழைச்சிட்டு ஊருக்கு போயிடுறோம். கோவிச்சுக்க கூடாது, பெண்ணை நீங்க அழைச்சிட்டு போங்க. நான் அடுத்த மாசமே எப்படியாவது வாங்கி கொடுத்துறேன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? சரி, நான் அடுத்த மாசம் பையனோட வந்து உங்க பொண்ணை அழைச்சிக்கிட்டு போறேன். சம்மதம் தானே? அமிர்தம், நீங்க பேசாம இருங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்கறதுக்கு வேணாம் தங்கம். உன் அப்பாவின் ஞாபகார்த்தத்துக்காவது அவர் வாங்கி போட்ட நகைகள் 1-2 மேல இருக்க வேணாமா? வயல் நெக்லஸ் தான் கட்டி கொடுத்த, செங்கரி கூடவா கட்டி கொடுக்கணும்? அப்படி என்ன அவசரம் இப்போ? லட்சுமி இன்னொரு மாசம் பொறுத்துதான் அனுப்புவோமே. அதெல்லாம் ஊராருக்கு தெரியாது. நீங்க நான் சொல்றது கேளுங்க. அவங்க ஒண்ணு இருக்க ஒண்ணு சொல்லி சம்பந்திகள் மனசை கெடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம லட்சுமி பாழாவட்டியா தான் இருக்கணும். பிள்ளையா போனா போறது இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. இனிமே எனக்கு நகை எதுக்கு, நட்டு எதுக்கு? போற இடத்துல லட்சுமி கண்ணீர் விடாம தான் சரிதான். இந்தாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? வளையல் கூடவா கேட்கணும்? எல்லாம் எனக்கு இந்த வடையில் போதும். மோட்டர் பைக் வாங்குறதுக்கு 3000 வேண்டாமா? ஏன் திருமலை, கலா உன் ஃப்ரெண்ட் இல்ல? ஃப்ரெண்டா? பேஷண்ட்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நம்ம மாலதிக்கு அவ ஒண்ணு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. மாலதி தான் அவளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும். கலையிலாவது கல்வியிலாவது நம்ம மாலதியை விட அவ எதுல ஒஸ்தின்னு கேட்கிறேன். அப்படின்னா அவளை இன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பிடுவோம். செல்வமா, வா செல்வம். வெறும் செல்வம் இல்ல, சாண்டோ செல்வம். பொம்பளைங்க ஆத்துல விழுந்தா காப்பாத்துவார், ஆம்பளைங்க விழுந்தா அந்தர்த்தியானம் ஆயிடுவார். உங்க சொந்த அனுபவத்தை தானே சொல்றீங்க? ரொம்ப சரி. அது இருக்கட்டும், என்ன விசேஷம் செல்வம்? ஒண்ணுமில்ல, காலேஜ் டிராமா விஷயமா மாலத்தியை கொஞ்சம் பார்க்கணும். ஓஹோ, அவ மாடியில இருக்கா, போய் பாரு. என்னமோ காலேஜ் டிராமா காதல் டிராமாவா மாறப்படாது. என்ன இன்பமே வாழ்விலே என்னாலும் கண்ணு ரெண்டு பேசியே காதல் கொண்டாலே. என்ன இன்பமே வாழ்விலே என்னாலும் கண்ணு ரெண்டு பேசியே காதல் கொண்டாலே. என்ன இன்பமே வாழ்விலே என்னாலும். தேன்மதியோடு பான்முகில் போலே தேன்மதியோடு பான்முகில் போலே சேர்ந்து விளையாடுவேன், காதலிசை பாடுவேன். சேர்ந்து விளையாடுவேன், காதலிசை பாடுவேன். நான் காதலரை கண்டதும் ஆனந்தமாக ஆனந்தமாக
பேசியே காதல் கொண்டாலே என்னை என்னை இன்பமே வாழ்வினை என்னாலும் கண்ணு ரெண்டு பேசியே காதல் கொண்டாலே என்னை என்னை இன்பமே வாழ்விலை என்னாலும் கற்பனை மேவும் காவியம் நீயே கற்பனை மேவும் காவியம் நீயே காவியம் போற்றும் கலைஞன் நீயே காவியம் போற்றும் கலைஞன் நீயே யார் பாரில் நம்மை போலே பாகியசாலி பாகியசாலி என்னை என்னை இன்பமே வாழ்விலை என்னாலும் கண்ணு ரெண்டு பேசியே காதல் கொண்டாலே என்னை என்னை இன்பமே வாழ்விலை என்னாலும். ஏன் செல்வம், இதுதான் காலேஜ் நாடகமா? நமது கள்ளமில்லா உள்ளத்தின் காதல் நாடகம். அந்த நாடகம் இருக்கட்டும், நம்ம காலேஜ்ல இந்த வருஷம் என்ன நாடகம்? ஒத்தல்லோ. அப்போ நீங்க தான் ஒத்தல்லோ. அதுல என்ன சந்தேகம்? அப்பனா நீ என் காதலி டெஸ்டிமோனா. ஆமா, எனக்கு வசனம் எழுதி கொடுக்கவே இல்லையே. நாளைக்கே எழுதி கொடுத்துறேன். மாலதி, வருகிறேன். செல்வம், அப்போ போயிட்டு வர்றீங்களா? ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. என்ன உடம்புக்கு? விளக்க கூட அணைக்காம உங்களுக்காக விழிச்சுக்கிட்டே இருந்தேன். அட பாவமே. அப்புறம் புதிய இடத்து மோகத்துல ஒருவேளை என்ன மறந்தே போயிட்டீங்களோன்னு கூட சந்தேகம் வந்துடுத்து. நானாவது உன்னையாவது மறப்பதாவது? நீதானே ஹிருதய ராணி. என்னமோ கடைசி என்ன கைவிடாம இருந்தா சரி. இந்த கலா, உனக்கு இந்த மாச சம்பளம். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன விஷயம்? நம்ம மாலத்திக்கு பரீட்சை நெருங்கி போச்சு. இந்த சமயம் அவ கவனத்தை வேற எந்த பக்கமும் திருப்ப வேணாம்னு பாக்குறேன். பரீட்சை முடிஞ்சதும் நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். நீ அதுவரை. அப்படின்னா வர வேணாம்னு சொல்றீங்க? ஆமா. சரி. அப்பாடை, இனிமே உங்களுக்கு நிம்மதி, மாலதிக்கு நிம்மதி. அப்பா, அப்பா, என்ன செல்வம், எனக்கு ஒண்ணும் இல்லையே. சுவாஜமாணிக்கம், ஒரு நிமிஷம் நீங்க பேசாம இருக்கணும். ஜலம் கொண்டு வரீங்களா? என்ன தம்பா, உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல பார்வதி. அடிக்கடி மயக்கம் வருது, வாய வர கோட்ராப்ல இருக்கு. இது வேறையா?
வந்தீங்களா? இந்த மிக்சரை உடனே வாங்கிட்டு வந்து கொடுங்க. நாளை காலையில் நான் வரேன். செல்வா, அப்படியே லட்சுமி வர சொல்லி ஒரு தந்து கொடுத்துருங்க. ஆகட்டும் சிப்பி. அம்மா, எங்க காலேஜ் டிராமா விஷயமா நான் இன்னைக்கு அவசியம் செல்வத்தை பார்த்துட்டு வரணும். போயிட்டு வரட்டுமா? யாரை போய் பார்க்கறத? இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்படி பிடிக்கும்? உங்களுக்கு தான் உங்களை தவிர வேற யாரையுமே பிடிக்காத. மாலதி, என்ன இது? அத்தானோட இப்பவே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். போ போய் சீக்கிரமா வந்துடு. நீ வா திருமலை. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியாத? தெரியக்கூடிய வயசு இதல்ல.